ஸோ 2026 பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு சோஷியல் த்ரில்லர் ட்ராமாக எடுக்கப்பட்ட யுபோரியா அப்படின்ற திரைப்படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தினோட நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வடிக்கலாம் போகலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பூமிகா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஸோ எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க மேலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம சாரா அர்ஜுன் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு பர்சனல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாள் பப்புக்கு போகும்போது திடீர்னு ஒரு 5 பசங்க மூலமா இவங்க பாத்தீங்கன்னா செக்ஷுவலா வந்துட்டு அபியூஸ் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவம்லாம் எப்படி இவங்க வந்துட்டு இதை நிரூபிக்கிறாங்க, கடைசியா அந்த பசங்களோட லைஃப் இப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்துல அந்த கிரைம் பண்ண சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே ஒரு கோட் ரூமா கலந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு ஓக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. மெயினா நம்ம சாரா அர்ஜுன் தென் அந்த ஒரு கேரக்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல மெயினா பாத்தீங்கன்னா சொசைட்டில ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னா, அதுலயும் சின்ன பசங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல ரிவீல் ஆகக்கூடிய அந்த சீன் அப்படின்றது பாத்தீங்கன்னா பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவுமே அந்த ஆக்டிங் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலுமே படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒட்டாத மாதிரி வேற எங்கேயோ கொண்டு போறாங்க. ஓரளவு இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி